கிளைமேக்ஸில் அவர் சரி வராதுன்னு முடிவுக்கு வந்துட்டாரா? சேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவன் முடிவுக்கெலாம் வரல. அவனோட தாட்டுக்குள்ளே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ப்பான கத்தி வந்து வெட்டியிருக்கு. அவன் நம்புகிற உலகத்துக்குள்ளே இருந்தேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ்னால் அதுலேருந்து ஒரு படம் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒரு படம் மட்டும் தான் எடுப்பாங்க. சில செக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் இன்னொரு படமும் எடுப்பாங்க. அதில் வந்து படத்தை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு மெயிலில் அதாவது சப்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜூரி யார், அங்கே இருக்க நம்ம இங்கேருந்து க்யூரேட்டர் யார், இப்படின்றவங்களுக்குலாம் நான் படத்தை அனுப்பிச்சிருக்கோம். ஒரு வாட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ற இந்த ப்ராசஸ் மட்டும்தான். நான் அண்ணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வடபழனி ரூமில் இருக்கும்போது அண்ணன் இயக்கத்தில் இருக்க ஒரு பையன் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்க பையன் வேண்டதுன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் படத்தின் வழியாக அண்ணனை மீட் பண்ண வந்தேன்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சமூகத்தை நேசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் வெளிப்படுத்துகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. இப்போ குடும்பம் என்றைக்கு வரும் சந்திச்சு தானே ஆகணும். திரைப்படத்தில் வந்து தோழர் செய்த கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு பெரிய போராட்டம். அது அரசியலும் இதே பிரச்சனை தான். ரொம்ப கவர்ச்சிகரமான அரசியல், கமர்ஷியல் அரசியல் நிறைய இருக்குது. அதற்கு நடுவில் ஒரு உண்மையான அரசியல் தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான முயற்சியாக தான் இருக்குது. அப்போ சரியான மக்களுக்கான இலக்கியமும் மக்களுக்கான அரசியலும் சேரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் சாத்தியமாகும். மதுரை தான் நானும் கூழாங்கல் பார்த்து மதுரைக்கார ஒரு நண்பர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னொரு வந்திருக்கான்ப்பா பாரியா இன்டிக்கெல்லாம் சொல்றாப்புல. அன்னைக்கு இரவே பார்த்துட்டேன். அப்போதான் எனக்கு அப்போதான் மதுரை படம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதாவது மதுரையை பற்றி இது காதல் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எந்த மதுரையை சார்ந்த படங்களோ அல்லது மதுரையை பற்றி பேச படங்களோ நான் பார்த்த மதுரை நான் மதுரை தான் இருந்திருக்கேன். நான் அங்கதான் வாழ்ந்தேன். ஆனா என்னால எதுவுமே என்னோட ஊருன்னு படம்ன்ற மாதிரியே பார்க்க முடியல. செற்கூழாங்கல் இருந்தது. அதை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு திரும்ப அங்க அந்த நேரத்துல விவரிக்க வேணாம்னு விட்டுட்டேன். இதுவும் நேரில் திரும்ப முதல்ல பார்த்தேன். இயல்பாவே புரிஞ்சுது எனக்கு. இதுவும் உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, டிகோட் உங்களை வச்சு உங்ககிட்ட பதில் கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஒரு நேர்காணல்ல நீங்க சொல்லாம காமிக்காம ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொன்னீங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு நான் தப்பா புரிஞ்சுட்டணும் அப்படின்றதுனால, அல்லது மதுரையை சேர்ந்த மதுரையில இருக்க ஆம்பளை புத்தியோட அல்லது மதுரையில இருக்க அம்மாக்களை தெரிஞ்சனால சொல்றேன், கேட்கறேன். அந்த பொண்ணு வெளியே வர்றப்போ அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கும். சூரிய அவங்க அம்மாவை பார்ப்பாரு. நீங்க அந்த பொண்ணு தப்பிக்க போச்சு அப்படின்றது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஆமா அதுதான் கதை நீங்க சொல்லிட்டீங்க. அதை சொன்னதுனால அப்படியே அதை மெயின்டைன் பண்ணலான்றதுக்கா, அல்லது மதுரை ஆம்பளை புத்தியோட மதுரையில் இருக்க அம்மாக்கள் புத்தியோட அப்படி இருக்கிறதுதான் சரி, அதுதான் நீங்க வச்சதா? பொண்ணு வெளியே வரும், அவங்க அம்மா பார்த்து அழுவாங்க. அவங்க அம்மா பாக்குற சூரிய ஒரு பார்வை பாப்பாங்க. நீங்க ஃப்ரேம் ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டீங்க, குறைஞ்ச நேரத்திலேயே திருப்பிடுவீங்க. அது நேரம் வரைக்கும் மனமாற்றம் அடையாத சூரி மனமாற்றம்ன்றது இங்க போனா சரியாயிரும்னு போறவரு வேணா நம்ம இது சரியாகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாருல, அதுக்கு நீ என்ன? கிளைமேக்ஸில் அவர் சரி வராதுன்னு முடிவுக்கு வந்துட்டாரா? சேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவன் முடிவுக்கெலாம் வரல. அவனோட தாட்டுக்குள்ளே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ப்பான கத்தி வெட்டியிருக்கு. அவன் நம்புகிற உலகத்துக்குள்ளே இருந்தேன். இந்த உடல் புனிதம் அப்படின்னு சொல்கிற ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்துக்குள்ளேருந்தே ஒரு கத்தி வெட்டியிருக்கு. அவன் சேக் ஆகிருக்கான், அவன் மாறலை. அவன் ப்ராசஸ்க்குள்ளே போயிருக்கான். அவன் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கான். அதுவுமே அவங்க போதிச்ச ஒரு உலகத்துக்குள்ளேருந்து தான் இருக்கே தவிர இதெல்லாம் இல்லை. படத்துல முதல்ல குடியடிகள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா அது ஒரு டாஸ்மாக் சரக்கு போவாங்க, 2 பேர் போவாங்க. அவங்க போகும்போது அந்த அவங்களோட இடத்துல அந்த டாஸ்மாகே இருக்கும். அதுல ஒரு அரசியல் பிளே ஆகுது. நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த மலையை வெட்டி கொண்டு போறாங்க. ஏன்னா தேனிக்கு அந்த சவுத்துல கன்னியாகுமரி வர அந்த மலையை வெட்டிட்டு போற அரசியல் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா இங்க தென்காசி ஒரு போராட்டம் நடக்கும். ஆக்சுவலா அது ஒரு அரசியல் கூட நடத்துவாங்க. ஆனா அந்த அரசியல்வாதிகளுக்கே தான் அது போறது தெரியாம இருக்காது. அது ஒரு அரசியல் பிளே ஆகும். அதை கொண்டு காமிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கு பின்னால 2 பேர் அந்த கோயிலுக்கு போய் பேசிட்டு போவாங்க. சாமி ஏன்டா இங்க இருக்கிறாரு, ஊருக்குள்ள இருக்க வேண்டியதான்னு கேட்பாங்க. சொல்லுமா சாமி அப்படின்னா
இங்க இருந்து ஏதாவது கையை ரோடு போட சூரிய கேட்பாரு, ரோடு போடலாம்டா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், சரி நீ கையை வச்சா சாமி போயிடுவான்டா அப்படிமா. ஏன்னா அப்படி சாமிங்கிற ஒரு இதை வச்சுதான் அந்த மலையெல்லாம் கொட்டி கொண்டு போக முடியும். அவங்க இருந்தாதான் இதுக்கு பின்னால ஒரு அரசியல் போய் மக்களோட அறியாமை வந்து ஒரு பணமா கொண்டு போவாங்க. ஒரு என்னன்னா நீங்க ஒரு எந்த வித அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ணாம ஒரு அரசியல்வாதியும் சரி மதத்தையும் சரி எல்லாத்துக்கும் பின்னால அரசியல் இருக்கும். இந்த மக்களோட அறியாமை வந்து ஒரு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் ஒரு அரசியலை கொண்டு வந்து அரசியல்வாதிகளே திணிக்கிறாங்க. இதை திணிச்சு இந்த அறியாமை மூலமா அவங்க எப்படி பணமாக்கலாம் இல்ல ஓட்டுகள் ஆக்கணுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதான் நீங்க மறைமுகமா கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்க சஃபர் ஆகுது நம்ம தான், மக்கள் தான். அதை என்ன சொல்றீங்கன்னா மக்களை நீங்க திருந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் விட்டுறீங்க, நீங்களே திருந்துங்கடா பார்த்துன்னு விட்டுறீங்க. அதை கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா அது வந்து அந்த நீங்க கேள்வி கேட்டாலுமே அவங்க கிட்ட தான் ஒரு சப்போர்ட் வருது உங்களுக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? யார்கிட்ட சப்போர்ட் வருது? இல்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த ஒரு அரசியல்வாதி கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்க கிட்ட தான் யாரு யாரு புரியல. நான் யாரை கேள்வி கேட்டிருக்கேன்? இல்ல சார், ஒரு இந்துத்துவ பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒண்ணு. அந்த அந்த டாஸ்மாக் வாங்க போறதும் சரி, அதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த கோயில் இடத்துல ஒரு இது இருக்குதா சரி, ஒரு திராவிடமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பிளே ஆகுது, அப்படி ஒரு நிறைய வருது. சோ அதுல கேக்குறேன், அவங்கள பத்தியே நம்ம பேசும்போது அவங்ககிட்ட வந்து சப்போர்ட் வர்றது நல்லது தானே. அது என்ன இருக்கு? இல்லை இப்போ எனக்கு அந்த மலை மேட்ரு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மலை மேட்ரு வந்து இப்படி ஒன்று பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அந்த நிறையா ஊர் ஆட்கள்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பிரச்சனையை அங்கே உருவாக்கி அந்த மொத்த பேரையும் டைவெர்ட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரும் அதன் பிரச்சனையை பற்றி மட்டுமே சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு மொத்தமாக இந்த பிரச்சனையே மறந்துட்டாங்க. இந்த மலையை குடஞ்சிட்டு இருக்க போகிற மலையை வெடுக்க போகிற பிரச்சனையை மறந்துட்டாங்க. ஓகேங்களா? அது மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் இவங்களை வந்து டைல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எதெல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு இடத்துல சிந்திக்க விடாமல் நகர வச்சுக்கிட்டே இருக்குது, பதட்டமாக ஓட வச்சுக்கிட்டே இருக்குன்றது தான் நாங்கள் அது ஃபுல்லாக நெடுக வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். நீங்கன்னா ஒரு தனிநபரை தப்பு சொல்லாம நீங்களா திரும்பிங்களா இந்த மாதிரி யோசிக்கலாங்கிறத விட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க அது வந்து மீனாட்சி அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து மீனாட்சி தான் தேவல அர்த்தம் போட்டதுக்கும் மீனாட்சி அப்படியே வந்து என் சொல்லாம விட்டதுக்கும் என்ன சொல்லுவாங்க? தேவல அர்த்தம் சொன்னதுதான் வந்து கிளைமேக்ஸா இருக்கணும். பார்த்தீங்களா, கிளைமேக்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. நான் அதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யோசிங்கன்றேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு இந்த சமூகமா சேர்ந்து அந்த மீனாட்சி வந்து அறுக்கணும் அப்படின்னு அங்கேயே வந்து நான் கேட்டு வரப்பே சமூகத்தை தயவு செய்து விட்டுருவோம். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? எனக்கு வந்து மாறி இருக்கணும். ஓகே. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் வந்து தொடக்கூடாதுன்றதுக்காக சூரிய அப்படி நிற்கிறான். அங்கேயே 2 கிலோமீட்டர். இது உங்களுக்கு தேவை, எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே மூவி எடுத்து பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறீங்கல்ல, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லை, வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ்னால் அதுலேருந்து ஒரு படம் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒரு படம் மட்டும் தான் எடுப்பாங்க. சில செக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் இன்னொரு படமும் எடுப்பாங்க. அதில் வந்து படத்தை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு மெயிலில், அதாவது சப்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜூரி யார், அங்கே இருக்க நம்ம இங்கேருந்து க்யூரேட்டர் யார், இப்படின்றவங்களுக்குலாம் நாங்கள் படத்தை அனுப்பிச்சிருக்கோம், ஒரு வாட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ற இந்த ப்ராசஸ் மட்டும்தான், வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இல்லை, அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? அந்த நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே செலக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கிறது, ஏஜென்ட் பிடிக்கணும், அதுக்கப்புறம் நடக்கும். அது வந்து நம்ம பேசிக்காக ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்துகிட்டு நம்ம சபிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட டைனாமிக் உருவாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம கொண்டு போனோம்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். அது ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. பார்த்தா அது கேமரா பார்க்கும்போது இவங்க பரவாயில்ல தான் போற மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா அவங்க ஆப்போசிட்ல போகும். இன்னொரு பார்த்தா கலருக்கு குடம் கட்டி, அதுவும் பார்த்தா நம்ம கேமரா பார்க்கும்போது இப்படி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களும் ஆப்போசிட் போவோம். அப்ப நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தப்பான வழியிலான போயிட்டு இருக்காங்க, நீங்க புரிஞ்சுங்கடா, அந்த கதையா தான் தப்பான வழியில போயிட்டு இருக்கேன். அது சொன்னது அதை நான் சொன்னதை கேட்டீங்களா? இல்லாமல் அவங்க ராங் ரூட்டில் போயிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான். ஆமாம் ஆமாம், படம் நெடுக வந்து இவங்க போகிற வழியில் யாரும் போக மாட்டாங்க.
again அந்த சேம் விஷுவல் தான். நீங்க உங்களோட இந்த விஷுவல் அப்படின்றது இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இலக்கியத்தையும் நான் விஷுவலாக தான் பார்த்தேன். அந்த விஷுவல் வந்து உங்களை எப்போ அந்த விஷுவல் உங்களுக்கு தோணுச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லலாம், விஷுவல் மூலமா ஒரு விஷயத்தை கடத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? அண்ட் இது அதுக்கு ஒரு அதனால நீங்க சினிமா பண்ணுறீங்களா இல்லை சினிமா வந்து ஓகே பணமும் கொடுக்குது, சர்வைவலுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சர்வைவலுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுனால அது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் விஷுவல் பண்ணுறதுலாம் இல்லை விஷுவல் ஓகே. ஒன்றும் இல்லை, எனக்கு சென்னைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நண்பா ஒரு நிமிஷம் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் நிறையா கட்டோட்டுக்கு பால் ஊற்றினவன் தான், கையில் சூடத்தை பொருத்தினவன் தான், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தன் தான். சரிங்களா? அது மறுக்கல, அது எனக்கு தெரிஞ்சு பெரிய எதுவும் கிடையாது. அது ஒருத்தவங்களோட பஸ் அவுட்டாகி வெடிக்கிற ஒரு இது விட்டுலாம். எனக்கு இங்கே வந்த பிறகு தாங்க எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? நான் அதுதான் திரும்ப இலக்கியத்தை ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு. எனக்கு வந்து அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு கதையை யார் வேணால் இங்கே எடுத்துடலாம், அந்த ஒரு சென்ஸோட அணுகிறது இருக்குல்ல, எனக்கு அந்த சென்ஸை வந்து இலக்கியம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். வந்து ட்ராமா எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் நல்ல மனிதர்களோட உரையாடும் போது எனக்கு அது கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். நல்ல படங்களை பார்க்கும்போது எனக்கு கிடச்சிருக்கு. அது வழியாக தான் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. நான் முக்கியமாக இலக்கியம் எனக்கு விசுவல்னு சொன்னால் நான் மட்டும்தான் அந்த விசுவலை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கே படம் பார்க்கும்போது கூட எல்லோரும் ஒரு விசுவலை பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒன்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை எல்லோரும் ஒரு விசுவலை பார்த்துட்டு இருப்போம், ஒரு கதை மட்டும் தான் கன்வே ஆகிட்டு இருக்கும்ல. இங்கே நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மட்டும்தான் ஒரு விசுவல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இதை படம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று தோணட்டுன்றதுக்கான ஒரு அப்ளே தான் அங்கே பண்ணியிருக்கு ஸ்க்ரீனில். ஒரு இலக்கியத்தில் நம்ம படிக்கும்போது என்னென்னமோ ஒரு கதையோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ நம்ம வந்து படிக்கும்போது எனக்கு மட்டுமே நான் அது சேம் ஒரு கதையை படிச்சிருப்பேன், அண்ணன் படிச்சிருப்பார், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு அனுபவத்துலேருந்து ஒவ்வொரு இமேஜ் தோணும்ல, அந்த இமேஜ் ஒன்று போல் இருக்கவே இருக்காதுல்ல. அது வந்து நான் எப்படியாவது வந்து படத்தில் அப்ளை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம், இப்போ படம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒன்று கன்வே ஆகி இங்கே எல்லாருமே சொல்கிறாங்கல்ல. அவ்வளோதான். வினோத் ராஜ்ன்ற டேரக்டர் வந்து பொது சமூகத்தில் கருத்தை பேசட்டும்னு கிரியேட் பண்ணிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவிக்காம பின்னாடி நின்று பார்க்குறாரோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லை, ஏன்னா எனக்கு கொட்டுக்காளி பார்க்கும்போது எனக்கு அது எம்டியாக விடும்போது எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. நான் அந்த படம் ஆனால் வினோத் என்ன பார்க்குறாரு, என்ன சமூகம் வந்து எதை நோக்கி ஒரு அடியாச்சும் மாறணும்னு நினைக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. வினோத் இதை வந்து நான் ஒரு அடி சேஞ்ச் ஆனால் கூட எனக்கு ஹாப்பி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது நான் எங்கள் யூனிவர்சிட்டிலையும் நான் நிறைய டிஸ்கஷனில் கேட்டு நான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டிஸ்கஷன் மறுபடியும் பசங்களோட நடக்கும் போது எனக்கான பதில் கிடைக்கவே இல்லை. என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அது உங்ககிட்டேருந்து அந்த பதில் கிடைச்சா எனக்கு அவர் இதை தான் நினச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு திருப்தி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் திரும்ப பாருங்களேன், நான் பார்க்குறது திரை வழியாகவே எனக்கு எல்லா தீர்வு வருன்றது தான் இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது. எங்கே வந்தோ திரை வழியாக ஒரு ரட்சகன் வருவா என்னை காப்பாற்றுறதுன்ற ஒன்று இருக்குல்ல. திரை வழியாக எல்லாமே எனக்கு தீர்வு கிடச்சிரும்னு ஒன்று இருக்குல்ல. அந்த தீர்வை நானே தனியாக ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல. நான் திரும்ப சொல்கிறேங்க, நான் ஏன் எல்லா இடத்துலையும் வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படித்த ஒருத்தவன் எங்கெங்கேயோ போயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு இந்த இலக்கியம், சினிமாக்கள், நல்ல நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேச இந்த வாழ்க்கை நுட்பத்தெல்லாம் பார்த்து நான் செல்ஃபாக ப்ராசஸ் பண்ணேன் தெரியுங்களா. அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அதில் தீர்வை நான் சொல்லலான்னு சொல்கிறீங்கள, நான் அந்த தீர்வை சொல்லாமல் நீங்கள் யோசிக்கன்னு சொல்லும்போது அதுதான் அந்த சேஞ்சு. அதான் நான் சொல்கிறேன், அதான் சேஞ்சு. நான் ஓப்பன் அவுட்டை தான் சேஞ்சு. சரிங்களா? ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்கள, நீங்கள் ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறீங்களா, அதுதான் சேஞ்சுன்ற. அதுதான் உங்களுக்கு மென்டலாக சைக்காலஜிக்கலாக நான் டிஸ்கஸ் பண்ண ஆசைப்பட்றேன்றேன். நான் இந்த சேஞ்சை திரையில் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து இன்னும் 2 நாள், நான் தான் 19 நாளில் சூரியன் எனக்கு ஷூட் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, 35 நாள் டேட் என்கிட்ட அவர்கிட்ட டேட் என்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து இருங்க, என்ன ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து விட்டுலாம் அப்படின்ட்டு சொல்கிறது. நான் அது வழியாகவே நீங்கள் ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்கல்ல, அதுதான் எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். அதை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வேற ஒன்று அதை பார்த்துட்டு உச்சி கூட்டிட்டோ வேற ஏதோ ஒரு பண்ணிட்டோ பாராட்டிட்டோ இதே கூட்டத்தை வேற மாதிரி நடத்திட்டோ அப்படி கூட போகலாம்.
ஆனால் அது வேணான்னு நினைக்கிறேன் நான் வந்து. அதுதான் நான் சேஞ்சாக பார்க்குறேன். அது இப்போ நீங்கள் திரும்பவும் அது வழியாக அது மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம், ஒரு சின்ன சேஞ்ச் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி ஒன்று இருந்துட்டா தான் நான் கொடுத்துருப்பேன்ல. அது ஏன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா, நீங்கள் அதை சேஞ்சஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு படத்தின் வழியாக ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போகிறது முக்கியமா, ஒரு சமூகத்திலே அது ஒன்றுமே இல்லாமல் போகிறது முக்கியமான்றது ஒன்று இருக்குல்ல. நான் சமூகத்தில் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் இருக்காங்க. அவங்க அடிக்கடி வந்து வெற்றிமாறன் சார் அவங்க லைப்ரரி அவங்க ஒரு கோர்ஸ் நடத்துனாங்களே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் பசங்க முடிக்கும் போது அவங்க ஒரு கெஸ்டாக போய்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, எந்த ஒரு தனிநபரும் வந்து ஒரு சமூக பிரச்சனைக்கும் சரி, ஒரு சமுதாயத்தில் நம்ம காணப்படுற ஏதோ ஒரு இஷ்யூ மூல முக்கியம் எடுத்து இங்கே பேசுறாங்க. அந்த மாதிரி பேசும்போது தனி ஒரு மனிதன் வந்து அதுக்கு தீர்வு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன். நான் இதை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு அவங்க நின்று இதை இப்படிதான் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் அதை திங்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹீரோ படத்துல கிளைமேக்ஸ் இந்த விஷயத்தை இப்படிதான் அணுகுங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுப்பாரு. ஆனா ஒரு இயக்குனர் அதை அப்படியே தன்னோட கதையில அப்படியே பண்ணி படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸை ஒரு கார்டு போட்டு இதுக்கப்புறம் நீங்களே அதை யோசிச்சுவோம்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இதெல்லாம் என்னக்கா படம் நம்மள ஒரு படம் பேப்பர் எடுத்து நம்ம தான் எழுதி பண்ணிட்டாங்க. ஆனால் நான் உண்மையாக யோசிக்கிற விஷயம், நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு பண்ணுறேன், என் பொண்ணு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிச்சு, என் அக்கா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி, என் தங்கச்சி இப்படி ஒரு விஷயம், நான் எந்த ஒரு மகன் இது நீ வெற்றியா படத்தில் சூரியகாட்சி வெட்டிருக்க, நீ மாறி இருக்கியா படத்தில் அந்த பாண்டியன் மாறி இருக்க, இந்த ஒரு விஷயத்த நீங்க அப்ளை பண்ணிக்கல. அது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா. நான் அதை இந்த படம் வந்து சரின்னு சொன்னவங்ககிட்ட நான் குழந்தைகள் வந்துட்டு பசங்க பாதி பேருக்கு புரியல. நான் காலேஜ் அப்போ பேசுறேன் அப்போ. ஆனால் இவங்கள்ட்ட அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினா ஒரு விஷயத்த நான் இப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது திருப்பி என் கூட இருக்கிற குறிப்பெல்லாம் சொல்லும்போது நான் இந்த திரும்ப சொன்ன அந்த விஷயத்தை மேற்கொள்ளி இப்போ இதையும் நான் கணக்குன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா நிறைய நான் சென்னை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். நான் முதல் தகவல் சந்திச்சு இயக்குனர் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. தேங்க்யூ. இல்லை இந்த கிளைமேக்ஸ் அதான் நான் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒன்று தான். இப்போ யோசிக்க சொன்னது இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக வருமா அப்படின்றது. ஆனால் ஒரு 50% வந்து அதுக்கு யோசிச்சு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணி காலை சமயத்தில் அந்த அளவுக்கு ராவடி பண்ணி அடிச்சு பண்ணுவாங்க. அந்த மாட்டை பிடிக்க அவ்வளோ பயணம் சொன்னாங்களே, எங்களுக்கு அப்படிதான். ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா இடிச்சு நான் இப்படா ஆடி பயங்கரமா உதச்சி எதுனா பண்ணிட்டு அடக்கம் பண்ணுவோம். உதச்சி முடிச்சுட்டு கடைசியாக ஒருத்தவங்க வயசானவங்க சொல்லுவாங்க, யாரும் பார்த்த திரும்பி பார்க்காம போங்கப்பாங்க. அப்போதைக்கு அந்த சில பேர் பிடிச்சிட்டு தைரியம் இருக்க ஆம்பளைங்களாம் திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த படத்தோட நான் ரிலீஸ் அப்போ சொல்லியிருந்தா அதுவுமே வியாபாரத்துக்காக சொன்ன மாதிரி ஆயிரும். இந்த படத்தோட மெயின் தீம் ஐடியாவே சுயமாக சிந்திங்க, அவ்வளோதான். அதில் சிந்திச்சு உங்களுக்கு சிந்திக்கும் போது தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு சரி எது தவறு அப்படின்ட்டு. அதனால தான் எல்லாத்தையும் விட்டது, அப்படியே விட்டது. பெரிய ரிஸ்க்கு தான், நிறைய பிரச்சனை தான், ஆனால் அப்படியே விட்டதுக்கான மெயின் காரணம் சுயமாக சிந்திங்க, அவ்வளோதான். எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகளை வந்து இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ உங்க கதையில வந்து நான் ஒரு நிலப்பரப்பு எடுத்துக்கலாம், அதை சுற்றி இருக்கிற மக்கள் எடுத்துக்கிறேன். நான் இருந்த ஊர்ல என் பகுதியில கோயில் வந்து மேலத்தில் இருக்கும், அதை சுற்றி மக்கள் இருப்பாங்க. நான் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து கீழ் தெரியும். மேலத்தில் இருக்கிற அந்த மேல் மக்கள் இருக்காங்க, அவங்க அதிகப்படியான நிலங்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கு தேவையான ஆட்கள் நாங்கள் இருக்கிற இடம்லாம் இந்த விவசாய நிலங்களை ஒட்டிடும். இந்த மாதிரி நான் வந்து பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு வந்து ராமானுஜரோட அவர் அந்த மேக்ஸோட எப்படிலாம் டெரிவேட் பண்ணுவார், இந்த விஷயத்த பண்ணணும். பிசிக்ஸ்ல வந்து துளசிதாளம் எந்த ஒரு வீரேந்திரநாத் அவங்க துளசிதாளம் ஒரு நாவல் இருக்கு. ஒரு வயசானவர் ஒரு சென்னையில கையை வச்சு படுத்திருப்பாரு, ஒரு செங்கல் பூமியில இருந்து தானா வேலை இருக்கு. ஒரு கல்லுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்டான படத்தை பார்க்கும்போது நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம் இருக்கு. அப்புறம் அதுல வந்து பிளாக் ஹோலை பத்தி பேசியிருப்பாங்க. ஜீரோன்றதுதான் பிளாக் ஹோல். இதை ஒரு மேக்ஸ்லயே ராமன்ஸ் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து நான் அதனால தான் நான் படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் எங்க ஊர்ல என்னுடைய சக மனிதர்களை என்னோட சித்தப்பாவை மாமாவை எங்க அப்பாவை இதையே நான் இஷ்டம் அவங்க கூட வாழ்ந்து அவங்கள எப்படி பேசணுன்ற விஷயத்த நான் மறந்துடுவேன். புதுசா ஏதோ ஒண்ணு எடுத்து அதை டிஸ்கஸ் அந்த ஒரு தாட்டை. தேங்க்யூ. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி.
நான் ஒரு விஷயம் தான் எனக்கு டக்குன்னு அண்ணனை வந்து நான் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வந்தேன், அண்ணன் வந்தார். எனக்கு ஒரு விஷயம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் வெளிநாடு போனது வந்து என் படத்தின் வழியாக தான், நான் எடுத்த படத்தின் வழியாக தான். ஓகேங்களா? நல்ல நண்பர்களை சந்தித்தது எல்லாமே, ராமனை சந்தித்தது எல்லாமே என் படத்தின் வழியாக தான். ஓகேங்களா? ஜாபர் பானகியை போய் நாங்கள் மீட் பண்ணது எல்லாமே படத்தின் வழியாக தான் நடந்துச்சுல்ல. நான் அண்ணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வடபழனி ரூமில் இருக்கும்போது அண்ணன் இயக்கத்தில் இருக்க ஒரு பையன் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்க பையன் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் படத்தின் வழியாக அண்ணனை மீட் பண்ண வந்தேன்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன், நான் சினிமாவுக்கு நன்றி சொல்கிறேன். உனக்கு ஆசைப்பட்டதுனால தான் எனக்கு தான் நடக்குது, அதனால் நன்றின்னு சினிமாவுக்கு சொல்லுவேனே, அது இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேனே. இல்லை, அது வந்து என்னென்னா, ஒரு நம்ம எல்லாருமே சமூகத்தை நேசிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் வெளிப்படுத்துகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. இப்போ குடும்பம் என்றைக்கு ஒரு சந்திச்சு தானே ஆகணும், இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு ஒரு விவாதமாக உரையாடலாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்ல போகிறது, அவர் எதையெல்லாம் பேசணும்னு நினச்சாரோ ரொம்ப இயல்பாக நம்மக்கிட்ட திரைப்படத்தில் வெளிப்படுத்தின மாதிரியே வெளிப்படுத்தினாங்க. வந்திருந்த தோழர்களும் வந்து ரொம்ப ஆழமான கேள்விகள் எல்லாருமே வந்து வெளிப்படுத்தினாங்க. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் பெரிய நம்பிக்கை கொடுக்குது நம்மளுக்கு. வந்து இந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். வேறு எந்த சமயத்தையும் விட நாங்கள் தீவிரமான ஒரு அரசியல் விவாதத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் கலை என்பது தான் அரசியலை நிர்ணயிப்பதற்கான மிகப்பெரிய ஆற்றலாக மாறும். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்ய புரட்சி நடந்தது, சோவியத் புரட்சி நடந்ததுன்னுவாங்க. சோவியத் புரட்சி நடப்பதற்கு 100 ஆண்டுகளாக அந்த மக்களை தயார்படுத்தினது ஒரு பெரிய மாற்றம். உலகத்திலே நடந்த முதல் புரட்சியாக சொல்லலாம். எளிய மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றின முதல் புரட்சியாக நீங்கள் ரஷ்ய புரட்சி சொல்லுவீங்க. அவ்வளோ பெரிய மனித குலத்திலே நடந்த ஒரு மாற்றத்தை வந்து சாதாரணமாக நடத்தி போல 100 ஆண்டுகள் அந்த படைப்புலகமும் இலக்கியமும் தான் அந்த மக்களை தயார் பண்ணுச்சு. அந்த மக்கள் தயாரானதுனால தான் அந்த மாற்றம் என்பது நிலைச்சி நிற்கக்கூடியது. அடுத்த 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பெரிய மாற்றமாக மாறிச்சு. அப்போ இலக்கியம் படைப்புலகம் அப்படிங்கிறது வந்து அரசியலை இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்குது. ட்ராட்ஸ்கி மருது ஐயா ஓவியர் மருது அவர்கள் பேசும்பொழுது சொல்லுவாங்க, இங்கே வந்து பேசும்பொழுது கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவர் வந்து மேதகு பிரபாகரனை சந்திக்க போன பொழுது இவங்க பிரபாகரன் வந்து என்ன சொன்னார்னா, தலைவர் என்ன சொன்னார்னா, அவருடைய தளபதிகளை கூப்பிட்டு நம்மெல்லாம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போயிடுவோம், ஆனால் இவங்க படைப்பாளிகள், இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க தான் நம்ம வரலாறையும் போராட்டத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லுவார். அப்போ வந்து அரசியல் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இலக்கியம் என்பதும் படைப்புலகம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கேயே வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து மார்க்வெஸோட பண்ண உரையாடல், எழுத்தாளர்களோடையும் படைப்பாளிகளோடு செய்த உரையாடல் புத்தகங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த உரையாடல் வந்து சமூகத்தில் நிகழணும் தொடர்ச்சியாக. அரசியல் என்பது தனியாகவும் இலக்கியம் படைப்புலகம் என்பது தனியாகவும் இருந்ததுன்னா அந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர சாத்தியம் இல்லை. ஏன்னா இலக்கியம் படைப்புலகம் வந்து ஒரு அரசியலை இன்னும் எளிமையாக மக்கள் இடத்துல கொண்டு போகும், மக்களை அரசியல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தும். ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. நம்ம இதில் வந்து அது ரெண்டு தனித்தனியாக போகுது. அல்லது இங்கே ரொம்ப கமர்ஷியலான ஒரு அரசியல் கமர்ஷியலாக இருக்குது. நீங்கள் வந்து சினிமா பற்றி மட்டும் பேசுகிறீங்க. சினிமா திரைப்படத்தில் வந்து வந்து தோழர் வந்து கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம். அது அரசியலும் இதே பிரச்சனை தான். ரொம்ப கவர்ச்சிகரமான அரசியல், கமர்ஷியல் அரசியல் நிறைய இருக்குது. அதற்கு நடுவில் ஒரு உண்மையான அரசியல் தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான முயற்சியாக தான் இருக்குது. அப்போ சரியான மக்களுக்கான இலக்கியமும் மக்களுக்கான அரசியலும் சேரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் சாத்தியமாகும். தந்தை பெரியார் அதை செய்திருக்கிறார். அதை பற்றியான புத்தகம் அங்கே இருக்குது. மார்க்சிய அறிஞர்கள் அதை வந்து செய்திருக்கிறாங்க. மாவோ செய்திருக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ அதை பற்றி இப்போ நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறார். லெனினுடைய உழைப்புகள் அதில் இருந்திருக்குது. சோவியத் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு படைப்புலக ஒரு ஆற்றலையே கொண்டு வந்தாங்க. ஒரு வேவ் வந்தது அவங்களோட. அதில் அவங்க சோவியத்தோட அவான் கார்டுன்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ தயவு செஞ்சு படிங்க. அந்த அலை வந்து மிகப்பெரிய அலையாக மாறியது. அது வரைக்கும் ஃப்ரெஞ்சு தேட்டர், ஃப்ரெஞ்சு ஸ்கூல் அப்படிங்கிறதுல இருந்து மாறி சோவியத் தனக்கான ஒன்று உருவாக்குனதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் அப்படி வந்து அரசியல் கலை ரெண்டும் பிரிக்க முடியாது. அதை பிரிக்கக்கூடியது எப்போ தமிழ்நாட்டில் அந்த கலையிலிருந்து அரசியலை பிரித்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது.
அது மருது வந்து அதை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தினாங்க. 1970 வரைக்கும் அரசியலும் கலையும் பிரிக்கப்பட முடியாத அளவுக்கு நம்மள இருந்தது. 70களுக்கு பின்னாடி இந்த சிறு பத்திரிகைகள் அப்படின்னு ஒரு வேவ் வர ஆரம்பிக்குது. பார்ப்பனிய சமூகம் வந்து அரசியல் தன் கையை விட்டு போகுது அப்படின்ன பொழுது இலக்கியத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கியத்தில் கலைக்காகவே தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வேவ் உருவாக்குறாங்க. அதில் தான் வந்து பலருடைய எழுத்துக்கள் வந்து நிராகரிக்கப்படுகின்றன, பலருடைய இலக்கியங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. அது ஒரு பெரிய ஒரு அலையாக எடுத்து கொண்டு வந்து இன்றைய காலம் வரைக்கும் அது நகர்ந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து கலைப்படைப்பு வெறும் கலைஞர்களுக்கு தான், அந்த கலையுடைய மொழியை வந்து கலைஞர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும், கலை உணர்வு கொண்டவன் தான் புரிந்துக்க முடியும், கலை மொழி தெரிஞ்சவன் தான் அதை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற ஒரு கூட்டம் பெருசாக மாறிட்டே இருந்தது. அது கலையை புனிதப்படுத்தி கொண்டே இருப்பது, இசையை புனிதப்படுத்தி கொண்டே இருப்பது. எப்படி வந்து இங்கேருந்து கர்நாடக சங்கீதம் சாதாரண மக்களுக்கு தெரியாது, புரியாது, உங்களுக்கு அதெல்லாம் உள்வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி கலையை மக்களிடமிருந்து விலக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டு தானே இருக்குது. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு எளிய மக்களிடமிருந்து கலை பிறக்கிறது, எளிய மக்களிடமிருந்து அரசியல் பிறக்கிறது. அரசியலை பிரித்து விட்டு எளிய மக்கள் கலையை படைப்பதே கிடையாது. வாழ்வியலோடு சேர்ந்து இயல்பாகவே அது வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப இந்த மாதிரி நுணுக்கமான அரசியலை தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப நம்மளுக்கு வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம சங்கர் படத்துல என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெயின்ல போகக்கூடிய வடை விற்கிறவன் பண்ற ஊழல் தான் பெரிய ஊழலா நம்மளுக்கு காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா ஜாதிங்கிறது எவ்வளவு பெரிய ஊழல் இல்லையா? ஜாதிங்கிறது எவ்வளவு பெரிய ஊழல் அது உண்மையிலே. அதுலேயே ஒரு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்குதானே செய்யுது. இத்தனை 1000 வருடமாக மக்களை ஏமாற்றியது. ஆணாதிக்கம் எவ்வளவு பெரிய ஊழல். அப்ப அதையெல்லாம் பற்றி பேசாமல் வேறு வேறு விஷயங்களை நம்மகிட்ட முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த கமர்ஷியல் சினிமா நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அயற்சியான ஒரு விஷயமா இருக்குது. அதை வீழ்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய போராளிகளாகத்தான் நான் வந்து தோழரை வந்து பார்க்குறேன். அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் ஒவ்வொரு கூட்டமாக போய் 50 பேர் 100 பேர் சொல்கிறத விட பல லட்சம் பேர்த்த ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய கலைப்படைப்புகள் தான் இந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும், மக்களை பண்படுத்தும், ஒரு சுய விமர்சனத்துக்கு உள்ளாக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்புகள் நிறைய வரணும். நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய வாசியுங்க, நிறைய விவாதியுங்க. அதுக்கு தான் இந்த அரங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் என்ன மாதிரியான அடுத்த அரங்கத்தை உருவாக்கணுங்கிறத கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அதை வந்து அதுக்கு அடிப்படையில் நம்ம வந்து அடுத்தடுத்த விவாதங்கள் நம்ம வந்து செழுமைப்படுத்தி கொண்டு வருவோம். அது இன்னும் நீங்கள் கூர்மையான விவாதங்களாக மாற்றுவோம். நிறைய கற்றுக்கிறதுக்கு என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவையத்தில் இருக்கக்கூடியவங்க அதை ஏற்பாடு செய்வாங்க. இங்கே வந்து எதுவும் வந்து பணத்துக்காக கிடையாது. நம்ம வந்து பெரிய மாற்றத்திற்கான ஒரு பொறுப்பில் நம்மலாம் இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே பங்களிக்கலாம். இன்னும் வந்து அதிகமான படைப்பாளிகளை நம்ம அழைச்சி வரக்கூடியதும் சிந்தனையாளரை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் தோழர் சொன்ன இந்த கருத்தரங்கும் நீங்கள் மருது ஐயாவுடைய அந்த உரையும் அவர் இங்கே தான் வந்து பேசியிருக்கார். அன்றைக்கு இவ்வளோ பேர் கூட்டம்லாம் கிடையாது. ரெண்டும் சேர்த்து பார்க்கும்பொழுது இன்னும் ஆழமானதாக கிடைக்கும், இன்னும் வேற ஒரு பார்வை கிடைக்கும். அதே போல் இந்த ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஜெயக்குமார் இயக்குனர் அவர் வந்து பேசும்பொழுது சாதியை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்தது. அது இப்போ யூடியூப்ல அப் பண்ணியிருக்கிறாங்க. பாரடைஸ்ன்ற படம் பற்றி வந்து வித்தநாயக எடுத்த படத்தை பற்றி ஒரு விவாதம் வந்து ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு நடந்தது. அதில் வந்து இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிங்கள பத்திரிகையாளர் அவர் வந்து வித்தநாயகாவோட நண்பர். அவர் இலங்கையின் சூழல் எப்படி இருந்தது, வித்தநாயக படத்தை எப்படி புரிந்து கொள்ள, அந்த படத்தை வந்து பாரடைஸ்ன்ற படத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் எழுதின பார்வை வேற. அது ராமன் சீதை அப்படிங்கிற கணக்குலையும் ஆண் பெண் உறவுகள் அடிப்படையில். ஆனால் உண்மையாலுமே அது அல்ல. அதையும் தாண்டி இலங்கைக்குள்ளாக இருந்த சிக்கல்களோடு அந்த படத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத அன்றைக்கு விவாதிச்சோம். அப்போ இந்த படத்தை வந்து அந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூல கூட இலங்கையினுடைய சிக்கல்கள் இந்திய அளவில் வரவே படல. பாராட்டினாங்க, மெட்ராஸ் டாக்கீஸ் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த ரிவ்யூஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த விவாதத்தில் வெளிவந்தது அது நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய அதில் இருக்க ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதை அந்த களத்தில் இருந்தவங்க, போராட்டத்தில் இருந்தவங்க அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்படியான ஒன்றை தான் வந்து அவயம் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே தோழர் பேசின இதில் வந்து மெய்யியலை பற்றி பேசுகிறார். அவர்
தோழர் சொல்லக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் பற்றி, நாட்டார் வழக்காற்றை பற்றி. அப்ப இது வந்து எதை சொல்லுது, எதை குறியிடுது, இது எந்த காலத்துல இது உருவாகுது, அதையெல்லாம் இங்க வந்து தொடர்ச்சியா விவாதிச்சிருக்கிறோம். அப்படி அவையத்துல நீங்க வரும் பொழுது இது வந்து தனித்தனியா ஒரு சினிமாவோட ஷார்ட்ஸை பத்தி பேசுறதுக்காக இல்லை. இந்த சினிமா எந்தெந்த அரசியலை எல்லாம் வைக்குது, அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மற்ற விஷயங்களையும் சேர்த்து தான் நான் வந்து இங்க பேசுறோம். அந்த விஷயங்களை குறித்தும் கூட இப்ப பொன்னியின் செல்வனை பற்றி சோழர் காலத்தினுடைய ஆட்சி அமைப்பு பற்றி ஆய்வு செய்த இளங்கோ வந்து பேசினார். பொன்னியின் செல்வன் நல்ல நம்மளுக்கு விவாதமானது. சோழர் அரசு எப்படி இருந்ததுங்கிற பற்றின பார்வை இருந்ததுன்னா பொன்னியின் செல்வனை புரிஞ்சு கொள்வது ரொம்ப எளிமையாக மாறும். அப்போ அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய இளைய சமூகம் வந்து மேலோட்டமாக போகாமல் ஆழமாக போகணும்னு நினைக்கிறோம். இதுக்கு காரணம் வந்து நான் மாணவனாக இருந்த பொழுது இது மாதிரி நிறைய அரங்குகள் நடக்கும், ஏகப்பட்ட அரங்குகள். நான் மதுரையில் படித்த பொழுது ஏகப்பட்ட அரங்குகள் நான் வந்து பார்த்துருக்கிறேன். கோயம்புத்தூரில் அப்படிப்பட்ட அரங்குகளில் தான் நானும் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி அரங்குகள் தான் என்னையும் வளர்த்தெடுத்துச்சு. கலை இலக்கிய அரங்குகள், அரசியல் அரங்குகள் தான். இன்றைக்கு அப்படிலாம் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை பெரிய அளவுக்கு. வாரத்துக்கு 2-3 இங்கே நடந்துகிட்டே இருந்திருக்கு. சென்னையில் நடந்திருக்கு, கோவையில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, ஏகப்பட்ட இடத்துல நடந்திருக்குது. இன்றைக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பெரிய ஒரு அலை வந்திருக்குது, கலை அலைகள் வந்து ஒரு மிகப்பெரிய அலைகளாக பலவேறு விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதில் இன்றைய தலைமுறைக்கு அதெல்லாம் இல்லையேன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. ஒரு ஓவியனும் ஒரு எழுத்தாளரும் சந்தித்து பேசுறது அப்படிங்கிற ரொம்ப இயல்பாகவே நான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது சொல்றாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு கருத்துக்கு வளர்த்துக்கிட்டே போறாங்க. அது கருத்துக்கு பின்புலமான ஒரு கருத்துக்களோ தத்துவமோ இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அதனாலதான் ஹாலோவா பார்க்கறது எல்லாத்தையுமே. அப்ப இந்த அவயம் ஏற்படுத்தினதனுடைய அடிப்படை காரணமே வந்து இப்போ அவர் வந்து தோப்பா பத்தி தோழர்கள் 2 பேர் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தோப்பா ஐயா வந்து எங்களுக்கு அமைப்பினுடைய மிக முக்கியமான வழிகாட்டியவர். எங்கள் அமைப்போடு நெருக்கமாக தொடர்ச்சியாக வேலை செய்தவர், எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர். அவர் எப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க நல்லாவே தெரியும். இப்போ அவர் வந்து அந்த நாட்டார் அரசியல் என்னவா பார்க்க, அவர் அதிகாரமற்ற ஒரு கட்டமைப்பாக அவர் பார்க்கிறார். அதிகாரமாக தான் எல்லாத்தையும் பார்ப்பார். அதிகாரம் இருப்பது, அதிகாரம் மறுப்பது, அதிகாரத்தை உடைப்பது, அதிகாரத்தை எதிர்ப்பது, அல்ல அதிகாரத்தை உருவாக்குவது. இந்த புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக பேசிட்டே வருவார். இப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆழமான விவாதம். இன்னும் அந்த படத்தை இன்னும் நெருக்கமாக போய் பார்க்க முடியுது இதை படித்து புரிஞ்சுக்கும் போது. அப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் உருவாகும் பொழுது உங்கள் படைப்புகள் பல அடுக்குகளை கொடுக்கும். உலகளாவிய பேசப்படக்கூடிய தரத்திற்கு உயர்த்தப்படும். இன்னும் தமிழ் சமூகத்தில் நீண்ட காலத்துக்கு கொட்டுக்காளி படம் நீண்ட காலத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு படைப்பாக வந்திருக்கு. அதான் நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அது பெருமையும் கூட. நம்மளுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு படைப்புகள் வர்றது நம்மளுக்கு ஒரு பெருமையும் கூட. என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட படங்கள் அதிகமாக பார்க்கல. பாம்பே மாதிரி, ஜென்டில்மேன் மாதிரி படங்களாக வந்து எங்களுக்கு சாகடிச்சுது. சரிங்களா? ஆனால் வந்து இப்போ அந்த மாதிரி படைப்புகள் பார்க்கும்போது இந்த இளைய தலைமுறை பார்க்க கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. நீங்கள் வேறு அப்போ வந்து டிவிடியும் கிடையாது, பார்க்குறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு படத்தினுடைய மொழியை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. மணிரத்னம் தான் மிகப்பெரிய ஒரு அப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்லாம் வந்து நாங்கள் பார்த்த ஒரு காலகட்டம் அது. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, உலகளாவிய அளவு பார்வையும் அது ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதில்ல. நம்ம கவனக்குறைவாக தவறுறது விடுறது இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைச்சிருது. இன்னைக்கு யாருது வேணால் எப்படி பார்த்துட்டு போயிடலாம். அதை பார்க்கறதுக்காக நீங்கள் போராட வேண்டியதில்லை இல்லைங்களா? அதை போய் கிடைக்கிறதுக்காக ஒரு படத்தை பார்க்கறதுக்கோ ஒரு புத்தகத்தை தேடுறதுக்கோ நீங்கள் வந்து போராட வேண்டியதில்லை. அதனால் அதனுடைய ஆழமோ அதனுடைய தேடலில் இருக்கக்கூடிய அதனோடு சேர்ந்த ஒரு செய்தியும் நம்மளுக்கு இல்லை. அப்போ இந்த அவயம் உருவாக்குறதுனுடைய ரொம்ப முக்கியமான தேவை கலை, அரசியல், இதை இணைச்சு பார்க்கறது. இது ரெண்டையும் சேர்த்து விவாதிக்கும் போது உங்கள் படைப்பை இன்னும் கூர்மையாக்க முடியும், விரிவாக்க முடியும். இது போன்ற ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய படைப்பாளிகளோட உரையாடும் பொழுது நம்மளுக்கு நம்பிக்கை வரும். இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி குமாரராஜா தியாகராஜா வந்த பொழுது இதே தான் அவர் பேசிட்டு இருந்தார். நீங்கள் உங்கள் படைப்பையும் உங்களுடைய ஆக்கத்தையும் நம்புங்க, மற்றதெல்லாம் தானாக வரும். எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஆனால் அது தானாக வழி கிடைக்கும் உங்களுக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் உங்களுடைய படைப்பை பற்றியான தீர்க்கமான பார்வையோடு சமரசம் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து யோசிங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தோழர் சொன்னதனுடைய ஒரு எளிமையான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையாக அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் இந்த உரையாடல் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மகிழ்ச்சியான உரையாடலாக இருக்குது. தோழருடைய அடுத்து வரக்கூடிய படங்கள் நிச்சயமாக கொண்டாடப்படக்கூடிய படங்களாகவும்
இன்னும் சொல்லப்போனால் நம்ம தான் அதை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. இனி வரக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அவங்கவுங்க ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய எழுதிட்டே போயிடுறாங்க. அதை ஓப்பனாக வைக்கிறதே இல்லை. விருப்ப வெறுப்பு அடிப்படையில் பேசுகிறாங்க. அதை கடந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் கொண்டு வருவதற்கு நீங்கள் எழுதுங்க. ஓப்பனாக வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து ரொம்ப மொட்டத்தனமாக வந்து அவர் வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த பண்பு நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் வரவேற்போம், அது ஆக்கப்பூர்வமாக அதை வந்து அணுகுவோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முன்னகர்த்துவதற்கு அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒன்றை நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும், நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கக்கூடிய தோழர்களுக்கும், இன்றைக்கு நம்மோட நேரத்தை பகிர்ந்து கொண்ட தோழருக்கும் திசை நூல் நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் தோழர்களுடைய நன்றிகளையும் இச்சமயத்தில் தெரிவித்து தோழருக்கு ஒரு நினைவு பரிசை நாங்கள் வழங்குகின்றோம்.